ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேன். கீமா மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஒரு 2 சுற்று கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, பொட்டுக்கல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா குறைப்பாக வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு வெங்காயம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது தேங்காய், கொஞ்சமாக ஒரு 2 சில்லு தேங்காய் வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க கோலா உருண்டை மற்றும் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் பொட்டுக்கடலை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்திக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்திக்கிட்டேன். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்தாச்சு. இப்போ மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா வந்து உருண்டை வந்து உடஞ்சி வந்துடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள். நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துறீங்கன்னா வெங்காயமும் கொத்தமல்லியும் அரைச்சி பேஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா கூட சேர்த்திக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்த்தலை, அதனால் நான் வந்து ஃபுல்லாக வந்து மிளகாய்த்தூள் தான் போடுறேன். பாருங்கள், ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். இது நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இது ஒரு பாருங்கள், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ரொம்ப தண்ணியும் சேர்க்க வேணாம், இதுலேயே வந்து தண்ணி விடும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து மூடி ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 3 பழுத்த நல்ல தக்காளியாக போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி நல்லா பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் பட்டை லவங்கம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அரைச்சி வைக்கலன்னா நீங்கள் முழுசாக கூட தாளிக்கும் போது போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொத்தமல்லி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்து இதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இது வதக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா நான் பாருங்கள், மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி வச்சு இப்போ இதில் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அப்புறம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். குழம்பு வந்து நல்லா கொதித்து மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு பாத்திரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் வந்து கடாய் வச்சு ஹீட் ஆகிட்டுருக்கு. இது பொரிக்கிறதுக்கு, இந்த உருண்டையை வந்து பொரிக்கிறதுக்கு வந்து
தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆகட்டும். ஒரு சிலர் வந்து உருண்டை குழம்புக்கு வந்து அப்படியே வந்து உருண்டை பிடிச்சி குழம்புல போட்டுருவாங்க. அதுலேயே வந்து பாயில் ஆகிடும் அது. ஆனால் நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தனியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குழம்புக்குன்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா உடஞ்சிரோன்ற பயமும் இருக்காது. டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். வாங்க எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெயை வந்து கொஞ்சமாக தான் குடிக்கும். இது ரொம்ப அதிகமாக எண்ணெயும் இழுக்காது. முதல்ல ஒன்று போட்டிருக்கேன். இதே மாதிரியே சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தான் இது வந்து பொரிக்கணும். ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து நல்லா வெந்துட்டு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஃபுல்லாக மசாலா அப்படியே இருக்கும். பாருங்கள், நம்ம குழம்பு வந்து நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம கோலா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. இது நான் வந்து கொஞ்சமாக அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக வந்து குழம்புல போடுறதுக்காக செஞ்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், மேலே கிறிஸ்பி உள்ள சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான், நம்ம கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குன்னு. இது அப்படியே ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இங்கே சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இங்கே ரெடி ஆகிருக்கு. இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.